ஒரு கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு சாதாரண மாடு இல்லை. வானத்தை தொடும் அளவுக்கு உயரமான பொன்னிற ஒளி வீசும் ஒரு அதிசய மாடு இருந்தது. ஒரு நாள் அந்த மாடு ராஜாவை தனது முதுகில் ஏற்றி வயலுக்கு பறந்து சென்றது. கிராமத்தார் அனைவரும் அதிசயத்துடன் பார்த்தனர். வயலில் சென்றதும் மாடு திடீரென்று நிலத்தை தட்டத் தொடங்கியது. நிலம் குலுங்கியது. சிறிது நேரத்தில் நிலத்திலிருந்து ஒரு பெரிய பொற்கொடி முளைத்தது. அந்த கொடியில் ஒளிரும் ஒரு பெரிய பழம் தோன்றியது. ராஜா மகிழ்ச்சியில் துள்ளினான். இது நமக்கு பெரிய வரம் என்றான். அவன் அந்த பழத்தை எடுத்தான். உடனே அது மெதுவாக திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய ஒளி வீசும் கன்றுக்குட்டி வெளியே வந்தது. ஆனால் அதிசய மாடு அழப் தொடங்கியது. ராஜா கவலையுடன் கேட்டான், ஏன் அழுகிறாய்? மாடு மெதுவாக சொன்னது, நான் இவ்வளவு அதிசயங்களை செய்து காட்டுகிறேன், ஆனால் யாரும் உழைப்பின் மதிப்பை உணரவில்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள், ஆனால் நன்றி சொல்ல யாரும் முன்வரவில்லை. அப்போது ராஜாவுக்கு உண்மை புரிந்தது. அவன் கிராமத்தாரை கூப்பிட்டு சொன்னான், நாம் அதிசயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதற்கு பின்னால் இருக்கும் உழைப்பையும் மதிக்க வேண்டும். அதன் பிறகு கிராமத்தார் அனைவரும் மாட்டை மரியாதையுடன் பார்த்து அதற்காக தினமும் நல்ல உணவு அளித்து நன்றி கூறினர். மாடு சிரித்தது. கிராமம் சந்தோஷமாகியது. நீதி: அதிசயம் பார்க்கும் கண்கள் எல்லோருக்கும் உண்டு, ஆனால் உழைப்பை மதிக்கும் மனம் சிலருக்கே உண்டு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் SR தமிழ் டிவி.